சுகர் 100 இருந்தாலும் ஆபத்து. சக்கரை சாதாரணமா 300, 400, 500 அந்த மாதிரி வந்துட்டா ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். இது என்னப்ப 100க்கே ஆபத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான். சக்கரை 100 இருந்தாலும் ஆபத்து அல்லது வரப்போற ஒரு பெரிய ஆபத்தோட அறிகுறியா இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பேச போறேன். வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 28 வயசு லேடி, அவங்க சக்கரை 100 தான் இருந்துச்சு. அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில் ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திட்டு வரேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பண்ணி நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரைனால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கு மிக சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4600க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்க மருத்துவமனை குணப்படுத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. முக்கியமான கேசஸை நாங்க அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பேஷண்ட்டும் மட்டுமல்ல, டாக்டர்களும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான மருத்துவ ஆவணம். எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான செய்திகள் எதுவும் நாங்க சொல்றது இல்ல. முழுக்க முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொன்றையும் சொல்றோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்க சேனல் வந்து ஆரம்பிச்சு 15 வீடியோ தான் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 35,000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்திருக்காங்க. இந்த 15 வீடியோல 15 லட்சம் பேர் எங்க சேனலை பார்த்திருக்காங்க. அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. 28 வயசு லேடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை வந்து, எனக்கு 28 வயசு தான் சார் ஆகுது, ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தேன். அதுல டிஜிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸோட அளவு வந்து நார்மலா 170 தான் இருக்கணும். இவங்களுக்கு 672 இருந்துச்சு. இதுக்கு எனக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ல சுகருடைய அளவு பார்த்தேன். வெறும் வயிற்றுல 100, 98, 104 இந்த அளவுல தான் இருந்துச்சு. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்த பரிசோதனையில 205, 212, 217 இந்த அளவுல தான் இருந்துச்சு. உங்களுக்கு சர்க்கரை இருக்காமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு சர்க்கரை எல்லாம் கிடையாது சார், சர்க்கரை வெறும் வயிற்றுல நார்மலா தான் சார் இருக்கும். அப்ப சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறப்ப கூட வருதே அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், எனக்கு வந்து சர்க்கரையே கிடையாது, அந்த டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேனா, அன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன் அதனால கூட காட்டுது அப்படின்னு சர்க்கரை இல்ல அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு சர்க்கரை எவ்வளவு இருக்கலாம், கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த லேடி வந்து என்கிட்ட சொல்றப்ப சர்க்கரை இல்ல அப்படின்னு சொல்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. என் மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன வியாதி அப்படிங்கிறது எனக்கு உறுதியாயிருச்சு. இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சில பரிசோதனைகள் நான் எடுத்தேன். அந்த பரிசோதனையோட முடிவுல அவங்களுக்கு இருக்கிற வெயிட்டை விட வெயிட் அதிகமா இருந்துச்சு. சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமா இருந்தது. ரத்தத்துல யூரிக் ஆசிட்டோட அளவு அதிகமா இருந்தது. கொண்டு வந்த ரிப்போர்ட்ல கொழுப்பு சத்து அதிகமா இருந்தது. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரே வியாதி தான். அதுக்கு பேரு சிண்ட்ரோம் எக்ஸ் அல்லது மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு கூட்டு வியாதி. கூட்டு வியாதின்னு சொல்றதை விட கூட்டு சதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த லேடிக்கு இந்த நோயை பத்தி விளக்கமா சொன்னேன். அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கறத உங்கள்கிட்டையும் விளக்கமா சொல்றேன். முதல்ல வந்து உடல் எடை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயரத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும். அவங்க உயரத்தையும் உடல் எடையும் ரெண்டையும் வச்சு ஒரு BMI கால்குலேஷன் நாங்க போடுவோம். அந்த BMI கால்குலேஷன்ல 29.5க்கு மேல போச்சுன்னா ஸ்டேஜ் 1, 24.5க்கு மேல போச்சுன்னா ஸ்டேஜ் 2, 40க்கு மேல போச்சுன்னா ஸ்டேஜ் 3. இது மேல போக 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 ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பொருள். இந்த லேடி ஸ்டேஜ் 2ல இருந்தாங்க. அப்ப இதுக்கும் ஏறக்குறைய நல்ல ரிஸ்க்ல தான் இருந்தாங்க. இந்த லேடி வந்தோடனே என்கிட்ட சொல்லிடுச்சு, நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லா சாப்பிட சாப்பிட நமக்கு தேவையான கலோரியை விட அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த உணவு பொருள்லாம் கிளைக்கோஜன் அப்படிங்கிற கூட்டு மாவு பொருளா மாறி நம்ம சதையில ஈரல்ல எல்லாம் போய் படிஞ்சிரும். இது படிய படிய அந்த நோயாளிக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை
இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உருவாகும். இந்த மாதிரி நோயாளிக்கு வெறும் வயித்துல சர்க்கரை நார்மலா தான் காட்டும். ஆனா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறப்ப அவங்களுடைய சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா அந்த நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின் அந்த செல்களுக்குள்ளே போக முடியாது. அதனால சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இவங்களுக்கு எடை கூடிக்கிட்டே போக போக ரத்தத்துல சர்க்கரையோட அளவும் கூடும், ரத்தத்துல கொழுப்பு சத்தோட அளவும் கூடும், பிரஷரும் வரும். நம்ம உடம்புல உருவாகிற யூரிக் ஆசிட்டை வெளியேற்ற தன்மை கிட்னிக்கு தான் இருக்கு. அதோட செயல்பாடும் பாதிக்கப்படும். பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வளர்ச்சியும் இல்லாமல் போகும். இதனால அவங்களுக்கு குழந்தையும் இருக்காது. இவங்களுடைய உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கோர் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை பாருங்க. இது சாதாரண உடல் அமைப்போட வடிவம். இது இந்த மாதிரி வெயிட் கூட இருக்கவங்களுடைய வடிவம். இவங்களுக்கு சர்க்கரை, பிரஷரு, ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகரிக்கிறது, வெயிட் கூட இருக்கிறது, குழந்தை இல்லாத தன்மை, ரத்தத்துல யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுல 3 பிரச்சனைகள் மொத்தமா இருந்துட்டாலே அதுக்கு பேரு சிண்ட்ரோம் எக்ஸ் ஆர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துல மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இத நாங்க ஆங்கிலத்துல ஹிடன் ஹைப்பர்கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மறைமுக சர்க்கரை நோய் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதோட பொருள் என்னன்னா, சர்க்கரை நோய் இவங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும், ஆனா வெளியே பார்க்கறதுக்கு சர்க்கரை நோய் மாதிரியே இருக்காது. காலப்போக்குல வருடங்கள் ஆக ஆக சர்க்கரை நோயில என்னென்ன பாதிப்புகள் வருமோ அத்தனை பாதிப்புகளும் இந்த மாதிரி நோயாளிக்கு வரும். தெற்கு ஆசிய நாடுகள்ல இளைய சமுதாயத்துல 33% பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இதுக்கு காரணம் அதிகமான உணவு, உடல் உழைப்பில்லாதது, சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, மது, சிகரெட் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள். இந்த நோயில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோயை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு அலர்ட் பண்ணி அவங்க அதில் சுதாரித்து கரெக்டாக எச்சரிக்கையோட இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உடல் எடையில் 10% குறைச்சாலே இந்த நோயோட 75% பாதிப்புகள் குறைஞ்சிரும். பேலியோ டயட், கீட்டோ டயட் இதுக்கு நல்லது தான். ஆனால் எல்லாரும் அதை கடைபிடிக்க முடியாதுங்கிறதுக்கு சில மாற்று வைத்திய முறைகளை சொல்கிறேன். நம்ம உணவு முறையை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுச்சத்து எது, புரதச்சத்து எது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அரிசி, கோதுமை, திணை, சாமை, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே மாவு சத்து. அது போக கிழங்கு வகைகள் எல்லாமே மாவு சத்து. புரதச்சத்து அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பச்சை காய்கறிகள் எல்லாமே புரதச்சத்து. அது போக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம் புரதச்சத்து. நம்ம உணவுல மாவுச்சத்தை குறைச்சு புரதச்சத்தை அதிகப்படுத்தணும். இவ்வளவுதான். மாவுச்சத்தை குறைச்சு புரதச்சத்தை அதிகப்படுத்தினாலே வெயிட் தன்னால குறைய ஆரம்பிச்சிடும். சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன். நைட்ல பயிரை ஒரு 25 கிராம், கடையில நிறைய பயிர் விக்குது, ஒரு 10 பயிரை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 25 கிராம் பயிரை தண்ணியில ஊற போட்டுருங்க. காலையில அந்த 25 கிராம் பயிரை காலை உணவாகவும் கொஞ்சம் வேக வச்ச காய்கறியை மட்டும் காலை உணவா எடுத்துக்கோங்க. காலையில இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் இதெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு உணவா மாத்துங்க. காலை உணவை மட்டும் இந்த மாதிரி மாத்துங்க. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. காலையில ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நடங்க. என்னால நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எளிய உடற்பயிற்சிகள் பண்ணிக்கோங்க. எங்க மருத்துவமனையில மை ஃபிட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ல ஒரு அப்ளிகேஷன் மூலமா இந்த பேஷண்டையும் நம்ம ஆஸ்பத்திரியில இருக்க டயட்டீஷியனையும் இணைச்சிருவோம். அப்ப அவங்க டெய்லி சாப்பிடுறத போட்டோ எடுத்து அவங்க எங்களுக்கு போட்டுருவாங்க. அப்ப எத்தனை கலோரி அவங்க காலையில சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சு, உங்களுடைய கலோரி நீங்க சாப்பிட வேண்டிய அளவு இவ்வளவுதான், ஆனா இன்னைக்கு நீங்க கரெக்டா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். அதை தாண்டி அவங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அலர்ட் கொடுத்துருவோம். நீங்க அதிகமா சாப்பிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அந்த கலோரிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். டெய்லி வெயிட் பார்த்துருவாங்க. வீட்டிலேயே ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சு டெய்லி வெயிட் பார்த்துருவாங்க. அவங்கள நாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமா தொடர்ச்சியா கண்காணிச்சுக்கிட்டே வருவோம். வெயிட் கூடுறாங்களா, கரெக்டா சாப்பிடுறாங்களா அப்படிங்கறத தொடர்ச்சியா நாங்க கண்காணிச்சுக்கிட்டே வருவோம். இந்த லேடியும் அந்த ப்ரோக்ராம்ல இணைஞ்சிட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லை சார், குழந்தை தான் சார் முக்கியம், குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல அவங்க இணைஞ்சிட்டாங்க. கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணி நாங்க சொன்ன மெத்தடெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு மாசமும் 1 அல்லது 2 கிலோ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷத்துல 18 கிலோ அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய இரத்த பரிசோதனையில
கொழுப்பு சத்து நார்மல் ஆயிருச்சு, சர்க்கரையும் நார்மல் ஆயிருச்சு, யூரிக் ஆசிட் லெவலும் நார்மலா வந்துருச்சு, ப்ரெஷரும் இல்லை, அவங்களுக்கு பீரியட்ஸும் அதுக்கு பின்னாடி ரெகுலரா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி குழந்தைக்கான வைத்தியத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா 6 மாசம் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இது நடந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த லேடியோட பிரசவ காலம் முழுசுக்கும் அவங்களுக்கு ப்ரெஷரும் கூடலை, சர்க்கரையும் கூடலை, யூரிக் ஆசிட்டும் கூடலை. வெறும் 100 சுகர் இருந்தா எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு என்கிட்ட சொன்ன அந்த லேடி நல்ல வைராக்கியத்தோட நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சு இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கு. சர்க்கரை வியாதிக்கும் பெண்களுக்கு வரும் கால் வலிக்கும் சம்பந்தம் இருக்கா? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.